வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ராகு கேது பயிற்சியுடைய பலன்களின் தொடர்ச்சியாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதலில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடக்க இருக்கிறது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது 2 கிரகங்களும் ஒரே நாளில் பயிற்சி அடையக்கூடிய நிலையாக இருக்கும். எப்பொழுதுமே நம்ம சொல்வதை போல இந்த பதிவிலும் சொல்ல நினைப்பது, ராகு கேது என்பது ஒரு நிழல் கிரகங்கள், வெட்டுப்புள்ளி, சூரியனுடைய நிழல், சந்திரனுடைய நிழல் அப்படிங்கிற அடிப்படையில் சயின்டிஃபிக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஜோதிட ரீதியிலாக சொல்லக்கூடிய புராண கதைகளின் அடிப்படையில் இது ஒரு சர்ப்ப கிரகங்கள். ராகு சர்ப்பத்தின் தலை என்றும் கேது சர்ப்பத்தின் வால் பகுதி என்றும் சொல்லக்கூடிய ஒரு புராண கதையாகவும் இருக்கிறது. ஸோ இது இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சியுடைய விளக்கமான பலன்களை பார்க்கும் பொழுது, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கிரகம் மாறக்கூடிய வீடு கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மாறக்கூடிய நிலையாகவும், கேது கிரகம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஜென்ம ராசியில் இருந்த கடந்த 1.5 ஆண்டுகள் கடுமையான சோதனைகளை கொடுத்த அந்த கேது கிரகம் ரிவர்ஸ் ஆர்டரில் 12ஆம் வீட்டிற்கு செல்லக்கூடிய நிலையாகவும் இருக்கும். 12 கட்டங்களில் 1ஆம் வீடு தான் ஃபர்ஸ்ட் கட்டம். அது ரிவர்ஸாக வரும் பொழுது 12ஆம் வீடாக வரும். கிளாக் வைஸாக 1 இருந்து 2 அப்படின்னு மற்ற கிரகங்கள் செல்லும். ஆனால் எப்பொழுதுமே இந்த ராகு கேது கிரகங்கள் பர்மனண்டான வக்ர கிரகங்கள், பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள். ஸோ மகரத்திற்கு அமரக்கூடிய ராகு இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு 7இல் இருந்து 6ஆம் வீடாக வரக்கூடிய நிலையில் மகரம் 6ஆம் வீடாக வரக்கூடிய ஒரு அமர்வாக இருக்கும். இது பொதுவான ஒரு அமர்வு. விளக்கமான பலன்களை நீங்கள் பொறுமையாக கேட்டு சரியாக புரிந்து கொண்டு பலன் பெற வேண்டும். இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சிம்மம் சூரியனுடைய ஆதிக்க வீடு. இவங்களுக்கு ராகு கேது கிரகங்கள் இரண்டுமே எப்பொழுதுமே ஒரு பகை பெறக்கூடிய நிலை. கடந்த ஆண்டு ஜென்ம ராசியில் இருந்த கேது கிரகம் நிறைய சோதனைகளை இவங்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு கொடுத்து, அஷ்டமத்தில் உள்ள சனியுடன் இணைந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன அழுத்தமான காலகட்டமாக இருந்திருக்கும். இப்பொழுது 12ஆம் வீட்டிற்கு ரிவர்ஸ் ஆர்டரில் கேது கிரகம் மாறப்போகிறார். ராகு கிரகம் 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய கும்பத்தில் திருமண வாழ்வில் சலசலப்பை கொடுத்து இவங்களுக்கு மன அழுத்தம் போன்ற நிலையை கொடுத்து இப்பொழுது 7இல் இருந்து 6ஆம் வீடாகிய மகரத்தில் அமரப்போகிறார். ஸோ எப்பொழுதுமே நம்ம இந்த மகரத்திற்குடைய ராகுவிற்கு சொல்லக்கூடிய நிலை, அந்த வீட்டிற்குடைய டிஃபால்ட்டான உச்ச கிரகம் பற்றி சொல்லும் பொழுது, செவ்வாயினுடைய உச்ச வீடாக மகரம் இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் என்ன ரிலேஷன்ஷிப்பில் ஆதிபத்தியத்தை கனெக்ட் பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தால், இவங்களுக்குமே ராஜயோகாதிபதியான 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீடாகிய திரிகோண வீட்டிற்கும் ஒரு கேந்திர பிளஸ் ஒரு திரிகோண வீட்டிற்குடைய 4, 9 அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு யோகாதிபதியின் உச்ச வீடு அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அது கண்டிப்பாக எந்த செக்மெண்ட்ல கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 6ஆம் வீடாக அது ரிலேஷன்ஷிப் வகையில் வரக்கூடிய நிலை. சிம்மத்திலிருந்து இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இவங்களுக்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாயுடைய உச்ச வீடாக வரும் மகர ராசி சிம்மத்திற்கு 6ஆம் வீடாக வருவதனால் அது 7ஆம் வீட்டிற்கு விரைய வீடு. 7ஆம் வீட்டை பிரிவினை பிரச்சனைகள், சில டிஸ்டர்பன்சஸை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ராகுவுடைய அமர்வு இருக்க போகிறது. பாதகாதிபதியான செவ்வாயும் இங்கு உச்சம் பெறக்கூடிய டிஃபால்ட் பொசிஷன். அவர் எப்படி பாதகாதிபதி அப்படின்னு சிலர் கேட்டால், 9ஆம் வீட்டிற்கு உடைய கிரகம் பாக்யாதிபதியாகவும் வருவார், பாதகாதிபதியாகவும் இந்த சிம்மத்திற்கு வரும். ஸ்திர ராசிகளின் அடிப்படையில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே திடீரென்று சறுக்கி இவங்களுக்கு ஒரு பாதகத்தையும் இணைத்து ஒரு அடிஷ்னல் பலனை போல செய்துவிடும். ஸோ அந்த வகையில் இந்த 6ஆம் வீடு ஜாப் ரிலேட்டடான விஷயங்களுக்கான ஏற்றத்தை, வருமானத்திற்கான அற்புதமான வளர்ச்சியை சிம்மத்திற்கு கொடுக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இருந்தால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகளை வளர்த்து விட்டுவிடும். திருமண வாழ்விலும் அலட்சியமாக இல்லாமல் இருப்பது மட்டுமே சிம்மத்திற்கு தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாறக்கூடிய ராகுவாக இருந்தாலும் அந்த ராகுவினுடைய வீடு கொடுத்த அடிப்படையில் மகரத்தினுடைய ஒரிஜினல் லார்டு சனி கிரகம் சிம்மத்திற்கு தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்திலேயே இருக்க போகிறார். ஆனால் வீடு கொடுத்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சனி அவர் 8இல் இருப்பது, அவர் நேர்கதியாக இருந்தாலும் வக்கரகதியாக இருந்தாலும்
கண்டிப்பாக 6ஆம் வீடு 8ஆம் வீடு கனெக்ஷன்ஸ் பெரிய பிரச்சனைகளை திருமண வாழ்வில் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. சுயஜாதக தசா புத்திகளும் இதே போல இருந்தால் கண்டிப்பாக இது பலன்களை செய்து கொடுத்து விடும். ஸோ நீங்கள் ரொம்ப கவனம் தேவை. இது மேலோட்டமான பலன்கள் அப்படின்னு நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் உங்களோட சுயஜாதகம் ஒரு முறை பார்த்து கொண்டு உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன பலன்களை சொல்கிறது, இந்த ராகு கேது செல்லக்கூடிய வீடுகளில் உங்களோட நேட்டல் பிளானட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஜோதிடரிடம் தெளிவான கன்சல்டேஷனாக உங்களுக்கான சுய ஜாதகத்திற்காக நீங்கள் கேட்டுக்கொண்டால் மேலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக புரியும். நிறைய ப்ரொடெக்ஷனை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரு சேஃப்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ராகு 6ஆம் வீட்டிற்கு வருவது என்னை பொறுத்தவரை பொருளாதாரத்திற்கு மெட்டீரியல் விஷயங்களுக்கு மட்டும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஜாப்ல நல்ல வளர்ச்சியாக திடீர் மாற்றங்கள், பெரிய பொசிஷன், கம்பெனியில் ஏற்றங்கள், திடீர் உத்தியோக மாற்றம், இடமாற்றத்தோடு கூடிய உத்தியோக மாற்றம். 4ஆம் வீட்டிற்குடைய செவ்வாய் இங்கு உச்சம் பெறுவதனால் அது இடமாற்றத்தோடு கூடிய புதிய உத்தியோகமாக இருக்கலாம். இல்லை ஜாப்ல பழைய நிலையில் கூட திடீரென்று ப்ரமோஷன்ஸோடு வேற ஒரு சில டிரான்ஸ்ஃபர் போன்ற நிலை ஏற்படலாம். அதே சமயம் பெரிய பேராசை படாமல் இருப்பது உங்களுக்கு அது பாதகாதிபதியான செவ்வாயாக இருப்பதனால் வெளிநாட்டு தொடர்பான சில பொசிஷனுக்கு யாராவது உள்ள இன்டர்னலாகவே உள்ளூர் ஜாபில் உங்களோட ஒரு குரூப்பில் இருக்கிற டீம்மேட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய சக பணியாளர்களுடைய போட்டியினால் சில இழுபறிகளை தாண்டி நீங்கள் அந்த கடல் கடந்து செல்லக்கூடிய விஷயங்களில் சில பிரச்சனைகளை சந்தித்து சக்ஸஸ் ரேட்டை இது காட்டக்கூடிய பலன்கள். ஸோ இந்த ராகுவுடைய நலன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திற்கு மட்டுமே சாதகமான நிலையாக இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். திரிகோணமாக அவர் 6இல் இருந்து பார்ப்பது 2ஆம் வீடு. குடும்ப வாழ்வில் தேவையில்லாத சலசலப்பு, ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் செய்தால் அடுத்த கட்டத்திற்கு பிரச்சனை வளரக்கூடிய நிலை, இல்லைனா உணவினால் தேவையில்லாத ஆரோக்கிய பிரச்சனை திடீரென்று அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம். பேச்சுவார்த்தைகள் சரியில்லாத ஸ்லிப் ஆகக்கூடிய வார்த்தைகளால் பெரிய பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப் இடையே வரக்கூடிய நிலையாக, உறவினர்களிடையே வரக்கூடிய நிலையாக இந்த 2, 6 ராகுவுடைய கனெக்ஷன்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய நிலை இருப்பதை சிம்ம ராசி மறக்கக்கூடாது. தொடர்ந்து இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எதுவும் இல்லை. கிரகங்கள் கடந்த ஆண்டு இவங்களுக்கு அஷ்டம சனி இருந்தது. 7இல் உள்ள ராகு கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை கெடுக்கும். அது 6க்கு வந்தாலும் அது விட்டக்குறை தொட்டக்குறையாக அந்த 2மே சனியோட வீடு அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம எல்லாமே கர்மாவை ஃபாஸ்ட்டாக கிளென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ராகுடைய மற்ற இணைவுகள் எல்லாமே சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், சிலருக்கு செப்பரேஷன் மூலியமான அந்த கார்மிக்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, கோர்ட்டு கேஸ் போன்றவை ஆக்டிவேட் ஆகக்கூடிய பலன்கள், அதை எப்படி நீங்கள் சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டுமே இருக்கும். இது மேலோட்டமாக சிம்ம ராசிக்குடைய ஒரு பொதுவான பலன்கள். ஸோ இது ராகுவுடைய நிலை. நட்சத்திர அடிப்படையில் ராகுடைய அந்த வீட்டில் உள்ள ரிவர்ஸ் ஆர்டரில் பார்த்தால் கூட முதலில் செவ்வாயுடைய அவிட்டம். ஸோ மேலே சொன்ன எல்லா பலன்களிலும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது. உங்களுக்கு புதிதாக சுய தொழில் பண்ண ஆசைப்படக்கூடியவர்களுக்காக கடன்கள் வாங்கி பண்ணக்கூடிய அந்த நிலை இருக்கிறவங்களுக்கு பெரிய கடன்களால் பெரிய குழப்பங்களும் பெரிய சிக்கலும் ஏற்படக்கூடிய ஒரு ஹிடன் அஜெண்டா இங்கே இருக்கிறது. ஸோ ஓரளவிற்கு அளவான கடன்கள் வாங்கி தொழில் கண்டிப்பாக செய்யலாம். அடுத்ததாக அந்த மிடில் போர்ஷனில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ராகு செல்லும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்வில் நிறைய அனுசரணை விட்டு கொடுக்க வேண்டிய நிலை, ஜாப்ல நிறைய வளர்ச்சி இருப்பதனால் குவாலிட்டி டைம் குடும்பத்திற்கு கொடுக்க முடியாத நிலை எல்லாம் சிம்மத்திற்கு ஏற்படலாம். அடுத்ததாக ராகுவுடைய நட்சத்திர சஞ்சாரம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடத்தை டச் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதிக ஈகோ, பெரிய வேலை, பெரிய வருமானத்தினால் உங்களுக்கு இந்த ஒரு வளர்ச்சிகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலையினால் குடும்ப வாழ்வில் ஒரு சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். மிக அதிக கவனம் தேவை. ஸோ இதுதான் ராகுவினுடைய நிலை. அடுத்தது கேதுவிற்கு பார்க்கும் பொழுது ஜென்ம ராசியாகிய பிறவி சந்திரன் சிம்மத்தில் இருந்த எல்லோருக்கும் கடந்த 1.5 வருடங்கள் ஜென்ம சந்திரன் மேலே கேது இருந்து அஷ்டமத்தில் சனி இருந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையிலே ஆர்வம் இல்லைங்கிற அளவிற்கு ஒரு டிப்ரெஷனை கொடுத்திருக்க வாய்ப்பாக இருந்திருக்கும். இப்பொழுது ஜென்மத்தில் இருந்து அவர் ரிவர்ஸாக பின்னாடி உள்ள வீட்டிற்கு கடக வீட்டிற்கு மாறுகிறார். இந்த கேது அமரக்கூடிய வீட்டில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய உச்ச கிரகம் குரு கிரகம். அவர் உங்களுக்கு சிம்மத்திற்கு பாதி நல்லவர் பாதி கெட்டவர்.
எப்படி 5 வரக்கூடிய நல்லவராக இருந்தாலும் ஒரு அஷ்டமஸ்தானத்திற்குடையவராக இருப்பதனால் கண்டிப்பாக முதல் பகுதியில் நன்மைகளையும் 2ஆம் பகுதியில் அதிக தீய விளைவுகளையும் கொடுப்பார். ஸோ இது கண்டிப்பாக நம்ம சரியாக புரிந்து கொண்டு விஷயங்களை அணுக வேண்டும். கேது 12ஆம் வீட்டில் அதுவும் கடகத்தில் சென்று அமரும் பொழுது முதலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஃபேமிலி லைஃப், ரிட்டையர்மெண்ட்லாம் ஆன நிலையில் நீண்ட வருடங்கள் நீங்கள் நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வாழ்கிறீங்க, பேர குழந்தைகள் எல்லாம் பிறந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கூட திருமண வாழ்வில் பிரிவினை வராது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியிலான பாதிப்பை கொடுக்கலாம். இது உங்களோட ஏஜிங்னால இருக்கக்கூடிய சில ஒரு ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு அதிக வெயிட்டேஜ், முக்கியமாக தூக்கத்திற்கு சரியான ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டும். உணவில் ஓரளவிற்கு கட்டுப்பாடு. அண்ட் மிடில் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய படுக்கை ஸ்தானத்தில் வாக்குவாதத்தினால் ஒரு பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த சிலருக்கு பணிக்காக பிரிந்திருந்து அதனால் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாகவும் இந்த 12ஆம் வீட்டு கேது இந்த 12ஆம் வீட்டு கேது ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஜாபுக்கான ஒரு பிரிவாக ஏதோ ஒரு வகையில் ஒரு 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 தனிமைன்னு சொல்லக்கூடிய நிலையை கொடுக்கும். ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை இந்த கேது கிரகம் கொடுக்க வாய்ப்பாக இருக்கும் சிம்மத்தில் உள்ளவர்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ஒரு பெரிய குழப்பமாக எடுத்துக்காம சரியான ஒரு பரிகாரமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நம்பி இதை நீங்கள் சரியாக நீங்கள் எடுத்துக்கொள்வது, தவிர்க்க நினைக்காமல் இருப்பது ஒரு நல்ல பரிகாரமாக மாறிவிடும். கேதுவுடைய மற்ற தொடர்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 12லிருந்து தொழிலுக்காக நீங்கள் தனிமையை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். கார்மிக்காக ரொம்ப வயது மூத்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனையினால் சரியான தூக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு ஐசோலேஷன் போன்ற ஹாஸ்பிட்டலைசேஷன், மருத்துவ விரயங்கள் இந்த மாதிரியும் இருக்கலாம். அண்ட் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மீண்டும் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கேதுவுடைய தொடர்பு அதிகமாக காட்டுவதனால் ஓரளவிற்கு அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை அவங்க சரியாக பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். மற்ற திரிகோண இணைவாக கேதுவிற்கு வரக்கூடிய வீடு திடீர் மருத்துவ விரயங்கள், திடீர் குழப்பங்கள், திடீரென்று எல்லாமே ஏற்படக்கூடிய, சடனாக நல்லா இருந்தாங்களே திடீர்னு எப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அப்படிங்கிறது போன்ற நிலையை இந்த கேது மருத்துவத்தை பொறுத்தவரை, மருத்துவ விரயங்களை பொறுத்தவரை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு ஆயுளை பற்றிய அச்சத்தை கூட கொடுக்கக்கூடிய ஒரு அபாயமாக சனி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை 2027 ஜூன் ஜூலை வரை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது, எதையுமே அலட்சியப்படுத்தாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கேதுவுடைய நட்சத்திர சஞ்சார அடிப்படையில் பார்க்கும் பொழுது கேது செல்லக்கூடிய முதல் நட்சத்திரம் அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் முதலில் கடகத்தில் உள்ள ஆயில்யத்தில் செல்வார். கண்டிப்பாக மிட் லைஃப்ல இருக்கிறவங்க 45 to 50க்கு கீழே இருப்பவர்கள் குடும்ப வாழ்வில் அனுசரிக்க வேண்டிய நிலை, அப்படி இல்லைன்னா சலசலப்பு, குழப்பங்கள், லாபங்கள் எல்லாம் சற்று குறைவது போன்ற ஒரு நிலை, திடீர் விரயங்கள், வாழ்க்கை துணைக்கு அல்லது உங்களுக்கு மருத்துவ விரயங்கள், இது போன்ற நிலையை ஆயில்யத்தில் கொடுக்கலாம். அடுத்ததாக அது ஆயில்யத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது பணிக்கான விஷயங்களால் அதிக அழுத்தம், பணிக்கான ஒரு குழப்பங்களால் இடமாற்றம், பணிக்கான வளர்ச்சிகளால் இந்த பிரச்சனைகளை நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய அந்த ஒரு சூழலால் தூக்க குறைபாடு, அதனால் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல், இது போன்ற நிலையை பூசத்தில் சனியுடைய தொழில் காரகா சனியுடைய நட்சத்திரத்தில் கேது செல்லும் பொழுது தூங்கினால் கூட அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் உங்களுக்கு தூங்கிய ஒரு திருப்தி இல்லாத நிலையை கொடுக்கலாம். அடுத்தது புனர்பூசத்தில் கேது செல்லும் பொழுது கண்டிப்பாக இது 12-8 ஒரு கனெக்ஷன் வருவதனால் திருமண வாழ்வில் இந்த கேதுவுடைய பயிற்சி முடியும் காலகட்டம் வரை 2028 ஜூன் 24 வரை திருமண வாழ்வில் அலட்சியம் இல்லாமல் பொறுமையாக இருப்பதும், தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி உங்கள் வாழ்க்கை துணையை ப்ரவோக் செய்யாமல் இருப்பதும், உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகும் பொழுது ஒரு சரியான ஒரு ஃபேமிலி லைஃப் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும். அந்த ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வளர்த்து கொள்வதற்கான ஒரு கிரகநிலை அப்படின்னு கூட நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டோம் ஒரு விஷயத்திற்கு அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி கொள்வதற்கு சைக்கலாஜிக்கலி இது ஒரு பலனுள்ளதாக அமையும் அப்படின்னு கூட நான் இதை புரிந்து கொள்வதுண்டு. அதுபோல இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வது நமக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கு
ஏதோ ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 12 உள்ள கேதுவுமே மொத்தத்தில் ஜென்மகேது, 2ஆம் வீட்டு கேது கடந்த 3 பயிற்சிகளாகவே உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலை. சிம்ம ராசிக்கு குருவினுடைய அமர்வும் 12 இருப்பது, அதை நம்ம இங்கே போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளாமல் இருப்பது நல்ல நிலை. அந்த குருவினுடைய நிலையும் சாதகம் இல்லாத நிலையினால் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நிலையில் கூட நீங்கள் உங்களோட கருத்துக்களை உங்கள் குழந்தைகள் மேலே ப்ரெஷர் பண்ணி திணிக்க வேண்டாம். அவங்களுக்கு என்ன சூழல் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓரளவிற்கு வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை அவங்க திருமணமான குழந்தைகள். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாக வைத்துக்கொண்டு நீங்கள் குழந்தைகளிடம் ஆர்குமெண்ட்ஸ் செய்ய வேண்டாம். இதுதான் ராகு கேது பயிற்சியினால் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் 5 டிசம்பர் 2026 தொடங்கி 24 ஜூன் 2028 வரை சிம்ம ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். எப்படி பார்த்தாலும் இந்த ராகு 6இல் இருப்பதும் கேது 12இல் இருப்பதும் மெட்டீரியல் விஷயங்களை தவிர மற்ற ரிலேஷன்ஷிப் வகையில் கண்டிப்பாக ஒரு அனுசரித்தால் மட்டுமே நன்மைகளை, ஒரு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை தள்ளி கொண்டு செல்லக்கூடிய நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும், முக்கியமாக ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.